ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பசுபதி விஜய் சொன்ன லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இந்த நிவுனால தான் எல்லாமே வந்தது. இந்த ராகவ் புத்திக்கிட்டத்தனமாக அந்த நிவுன் கூட போனதுனால தான் நம்ம இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக போயிடுச்சு. டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. போய் அந்த சாரதா காலில் விழுந்தாச்சு. ச்சே, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு கனவுல கூட நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. பசுபதியை பார்த்ததுமே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, வா பசு, ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு வர போல அப்படின்னு சொல்லவும், உடனே பசுபதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, டேய் நான் ஜாலியாக வாடா இருந்துட்டு வரேன், என்ன அவமானப்பட வச்சிட்டிங்களடா, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக திருப்பி கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன பசு ஏதோ மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்க போல, சரி சரி நீ எது வேணாலும் பேசிக்கோ, இங்கே பார் உன் பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகவை காட்டுறாங்க. இங்கே ராகவ் வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கதறாங்க. உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு, அதான் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன்ல, என் பையனை என்கிட்ட அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, நான் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் உன் பையன் எனக்கு எதுக்கு ஊருக்கா போடவா என்ன, உன் பையனை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகவ் கையில் இருக்க இந்த கட்டை எல்லாத்தையுமே அவுத்து விட்டு ராகவ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போது நம்ம பசுபதி இருந்துட்டு விஜயை பார்த்து, இங்கே பார் விஜய், நீ என்னை ரொம்ப படுத்திட்ட, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக உனக்கு பெரிய இடியாக இறக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உடனே ராகவ் இருந்துட்டு, இங்கே பார் விஜய், என்னை நீ அடிச்சிடல, என்னை கடத்திட்டு வந்து என்னை கொடுமை பண்ணிட்ட, என் அப்பாவையுமே அலைய விட்டுட்ட, என் அப்பாவை அசிங்கப்படுத்திட்ட, எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க போகிறேன், நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லவும், எங்கள் விஜய் இருந்துட்டு, பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன், உன்னால் முடிஞ்சுதான் பார்த்துக்கோடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக தூசியை தட்டி விடுற மாதிரி சொல்லவும், இங்கே பசுபதியும் ராகவும் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் இங்கே பசுபதி இருந்துட்டு, டே ராகவ், எதுக்காகடா அந்த நிவன் கூட போய் தொலைஞ்ச, உன்னை கடத்தி வச்சுட்டாங்க, உன்னை மீட்டு எடுக்கணுன்றதுக்காக நான் யார் யார் காலிலலாம் விழ வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. இப்போது ராகவ் இருந்துட்டு, அப்பா அந்த நிவன் ஏதோ நீங்கள் தான் சர்ப்ரைஸ் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டான்ப்பா, ஆனால் அவன் இவ்வளோ பெரிய வேலையை செய்வான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, ஆனால் அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுப்பா, அவங்களுக்கு பெரிய அடியாக நம்ம கொடுத்தே ஆகணும்ப்பா, நம்மளை ரொம்பவே அலைய விட்டுட்டாங்க, அவமானப்பட வச்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்து நான் வெறுப்பாகி, அது மட்டுமா என்னை போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டாங்கப்பா, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராவ் பயங்கர கோவமாக சொல்லவும், அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு, ராகவ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ராகவ், நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், இந்த மாதிரி என்றைக்குமே என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை, பார்த்துக்கிறேன், அந்த விஜய்க்கு காவேரி மேலே கையை வச்சாதான் வலிக்கும், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போது ராகவ் வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த விஜய் அடிக்கடிக்கு அந்த காவேரி கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான், அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லவும், உடனே இதை கேட்டதுமே பசுபதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, காவேரி இல்லைடா கங்கா தான் கர்ப்பமாக இருக்கா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்பா இல்லைப்பா காவேரி கூட தான் பேசிக்கிட்டு இருந்தது, அடிக்கடிக்கு நீ நல்லா சாப்பிடு, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லபடியாக வளரணும், நீ என்னென்ன நான் வரலன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஜூஸ் எல்லாம் டைமுக்கு கூடி டேப்லெட் எல்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான்ப்பா, இதை நான் நல்லாவே என் காதார கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பசுபதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஓ, குழந்த பிறக்க போகுதா, பார்த்துக்கலாம், அந்த குழந்தையவே இல்லாமல் பண்ணணும், இந்த விஜயும் காவேரியும் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய நினச்சி அவங்க துடிச்சு போகணும், அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய இடியாக அந்த விஜய் தலையில் இறக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கு ஒரு ஐடியா பிளான் தோணிருச்சு. இப்போது காவேரியை எப்படியாவது கொன்னுடணும், இல்லை அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைய கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவும் பசுபதியும் கேவலமான ஒரு பிளானை பண்ணுறாங்க. இப்போது வீட்டுக்கு போனதுமே ராகினி, ராகவ் உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைக்கா, ஆனால் அந்த அந்த விஜயும் நிவுனும்
குமரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன படாத அவஸ்தைப்பட வச்சுட்டாங்க. என்ன மட்டுமா, அப்பாவுமே அவமானப்பட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னப்பா நடந்தது? நீங்க போனதும் நேரா ராகவ தானே கூட்டிட்டு வந்தீங்க. என்ன அவமானப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏம்மா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாரதா வீட்டில் கொடுக்க சொன்னான். நானும் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சாரதா காலில் என்ன விழ வச்சிட்டாமா. அந்த சாரதா காலில் நான் விழுந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காவேரி என்ன பல்லார் பல்லார்னு கன்னத்திலே நான் அற விட்டாமா. இப்படி நிறைய அவமானத்தை இன்னைக்கு சந்திச்சுட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு நாள் வாழ்க்கையில் திரும்ப என்றைக்குமே எனக்கு வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா எதுக்காகப்பா நீங்கள் அந்த சாரதா கால்லெல்லாம் விழுந்தீங்க? சி, அந்த கேவலமான குடும்பத்து காலில் விழுந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அப்படி ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே கடுப்பில் வந்திருக்கேன். கோடி ரூபாய் கொடுத்தாலுமே நான் அப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் தான். ஆனால் ராகவ் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டானே, ராகவை காப்பாற்றுறதுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு கேவலமான விஷயத்த நான் செஞ்சேன். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு சரியான பதிலடையை நான் கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிளானை எங்கள் ராகினி கிட்ட சொல்கிறாங்க. ராகினி இருந்துட்டு, அப்பா அதை நான் என் கண்ணால் பார்க்கணும்ப்பா. இந்த காவேரி, விஜய் அவங்க குடும்பம் எல்லாருமே கஷ்டப்படுறத என் கண்ணால் பார்த்து நான் ரசிக்கணும்ப்பா. உங்களை எப்படியெல்லாம் இன்றைக்கி அவமானப்படுத்தினாங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவங்கள அதே மாதிரி அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக அவங்கள கஷ்டப்படுத்தணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன் காவேரி, இந்த பசுபதி நம்மக்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு என் காலெல்லாம் விழுந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ அடித்த அடியையும் வாங்கிக்கிட்டு எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக போயிட்டான். இந்த மாதிரி இவன் இருக்க மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு? இந்த பசுபதிக்கு மூளை எது கலங்கி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அந்த பசுபதிக்கு மூளையே கலங்கி போனாலும் நமக்கெல்லாம் நல்லது நினைக்க மாட்டாமா. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தாம்மா. விஜய், குமரன் மாமா, நிவின் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்ம வீட்டோட டாக்குமெண்ட்டை திருப்பி நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா, இந்த பசுபதியோட பையன் ராகவ் இருக்கான்ல, அவன் லண்டன்லேருந்து வந்திருக்கான் போல். அதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க 3 பேரும் அவனை கடத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை அவன் கையாலே நம்மக்கிட்ட கொடுக்க வச்சாங்கம்மா. இதுக்கு காரணமே இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன் காவேரி, இப்போது அந்த பையனை கடத்தி வச்சு டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாண்டி அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருமா, இப்படி நடந்தாலும் அவன் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், இப்படி நம்ம பண்ணாமல் இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான்மா இருப்பான். அவன் பண்ணுறத பண்ணட்டும், நம்ம பார்த்துக்கலாமா. அதான் விஜய் நம்ம கூட இருக்கார்ல அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே கங்காவுக்கு, ஆமாம் விஜய் பெரிய இவர் நம்ம கூட இருக்கார்ல, பயப்படாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ சாரதா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. எப்படியோடி நம்ம வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு வந்துருச்சு, நம்மளோட வீடு நமக்கு தான் இனிமே, அந்த பசுபதிக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி. உன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடுடி, மாப்பிள்ளை இதை திருப்பி வாங்கி கொடுத்துட்டாரு. நினைக்கவே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, விஜய் தம்பி, குமரன், நிவன் இவங்க 3 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது நம்ம இருமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க விஜய்க்கு. எங்க வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் காவேரி, வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சாரதா வந்து ஆரத்தியெல்லாம் கரைச்சி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்ததும் ஆரத்தி கரைச்சி ஊற்றுறாங்க. அத்தை இதெல்லாம் எதுக்கு அத்தை அப்படின்னு சொல்லவும், சும்மா தான் தம்பி, உங்கள் மேலே எனக்கே கண்ணு வச்சுட்டேன், அதாவது கண்ணெல்லாம் போகணும்ல, கண்ணு பட்டுருச்சு தம்பி, அதனால தான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய், நிவன், குமரன் 3 பேருமே வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து, விஜய் தம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கீங்க, இம்புட்டு பெரிய காரியத்தை யாராவது துணிஞ்சு செய்வாங்களா? அந்த பசுபதியோட பையனவே கடத்தி நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை ஒரு வழியாக வாங்கிட்டீங்களே, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தம்பி. எனக்கு மகன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது உண்மையாகவே எனக்கு பிறந்த மகன்கள் மாதிரி நீங்கள் 3 பேருமே செயல்பட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு பிள்ளைங்க ஒரு மகன் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணியிருப்பானோ இல்லையோ, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ஆனாலும் இப்படி ஒரு ரிஸ்க்கை நீங்கள் எதுக்காக தம்பி எடுத்தீங்க?
இதனால் இந்த பசுபதி திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கிட்ட பிரச்சனை அதிகமாக பண்ணிக்கிட்டே தானே இருப்பான் அப்படின்னு சொல்லவும், அத்தை இனிமே அவன் பிரச்சனையே பண்ண மாட்டான் அத்தை. அப்படியே பண்ணாலும் நான் இருக்கேன் அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அவனை நினைச்சாலாம் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் பேசவும் நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 3 மருமக பிள்ளைங்களுமே எனக்கு தங்க மாதிரி அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. சரி இருங்க தம்பி, வீடு இனிமே நம்ம கையை விட்டு போகாது, நமக்குன்னு ஆயிப்போச்சு, இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? நான் போயிட்டு ஸ்வீட் ஏதாவது செய்கிறேன். ஆமாம் தம்பி, உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீட்டு அத்தை எனக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை, நீங்கள் அதே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சாரதா போயிட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பால் பாயாசம் செய்ய ரெடி பண்ணுறாங்க. இப்போ பின்னாடியே கங்கா போயிட்டு, அம்மா பால் பாயாசம் செய்கிறியாம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாடி விஜய் தம்பிக்கு அதுனா ரொம்ப பிடிக்குமாமே, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே நம்ம காவேரியுமே அங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, அம்மா குமரன் மாமாவுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்குமா, அப்படியே கூடவே சேர்த்து கேசரியும் செஞ்சிடுமா. அவங்க 3 பேரும் நம்ம வீட்டை மீட்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. விஜய்க்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் குமரன் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் செஞ்சிடுமா அப்படின்னு சொல்லுவோம். ஏய் பால் பாயாசமே அதிகமாக தாண்டி செய்கிறேன், ஒன்று செஞ்சால் பத்தாதா என்ன, அதெல்லாம் குமரன் தம்பிக்கு அப்புறமா செஞ்சு கொடுத்துப்போம், இப்போதைக்கு விஜய் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னதுமே நம்ம கங்காவோட முகமே மாறி போயிடுது. ஏம்மா, ஏன் அன்னைக்குமே ஆட்டுக்கறி செய்கிறதுல நானும் ஒரு அதாவது ஆட்டுக்கறி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் நீ அதை கேட்காம நீ விஜய்க்கு பிடிச்ச சட்னியாக தான் அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 68 வகை சட்னியை அரைச்சி கொடுத்தேன். இன்றைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பால் பாயசம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது குமரன் மாமாக்காக நீ எதுவுமே செய்ய மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். உடனே காவேரி இருந்துட்டு இப்போது கங்காவை புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா குமரன் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுமா, அதான் அக்கா ஆசைப்பட்டு கேட்குறாள் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சாரதா இருந்துட்டு, ஏ காவேரி நீ சும்மா இருடி, இதே சரியாக போய்டும் எல்லாருக்குமே, நான் அதிகமாக தான் வச்சுருக்கேன், வேணும்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஏ கங்கா சும்மா இரு, பால் பாயசம் ஃபஸ்ட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா நீ ஓவராக தான்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போது குமரன் மாமா இந்த வீட்டோட வேலைக்காரனா, அடிமையா இல்லை நாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் கங்கா என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேச சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தது, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டியே, யாரும்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்னுடைய புருஷனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கல, இந்த வீட்டில் அவருக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை, அவரை இந்த வீட்டோட நாய் மாதிரி தானே நடத்துகிறீங்க, ஏதாவது வேலைனா மட்டும் குமரன் தம்பின்னு ஓடி போயிடுற, ஆனால் ஏதாவது செஞ்சு போடணும், வாய்க்கு ருசியாக செய்யணும் அப்படின்னா விஜய் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் செய்கிற, ஏமா எதுக்காக இப்படி ஒரு பாகுபாடு பார்க்குற, குமரன் மாமா இந்த வீட்டுக்காக எவ்வளோ செஞ்சுருப்பாரு, ஆமாம் விஜய் தம்பின்னு சொல்கிறியா, அந்த விஜய் தம்பி வந்ததுலேருந்து மூக்கு மூட்டை சாப்பிட்றாருல்ல, ஆனால் அவர் இந்த வீட்டுக்காக எவ்வளோ செலவழிச்சிருக்காரு, ₹1 கொடுத்துருக்காரா, இல்லை வீட்டு வாடகைன்னு சாப்பாடு செலவுன்னு சொல்லிட்டு எல்லாமே குமரன் மாமா தானே கொடுக்குறாரு, கூட நான் போயிட்டு கடையில் நானும் வேலை செய்கிறேன், மாசமாக இருக்கேன், நானே உழைச்சி சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு போடுறேன், ஆனால் விஜய் தம்பி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம காவிரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. அக்கா சாப்பாடு போட்டதெல்லாம் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, ஏய் சாப்பாடு போட்டதை பற்றி பேசலடி, செலவை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாருக்கா எவ்வளோ நாள் செலவாயிட்டு போகுது, அதை விஜய் கொடுப்பாரு, அப்படியே அவர் கொடுக்கலனாலும் நான் பார்த்து பண்ணி எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி கங்கா கிட்ட நம்ம காவேரி சொல்லுவோம். கங்கா இருந்துட்டு, ஆமாம் வாய் பேச்சு தான், ஆனால் எல்லா செலவையுமே குமரன் மாமா தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு கேசரி செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அம்மா, அந்த இடத்துல அதாவது எவ்வளோ பெரிய இடத்துல குமரன் மாமாவை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து வேணும்னே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏய் விஜய் தம்பி காதில் விழ போகுதுடி அப்படின்னு சொல்லுவோம். விழட்டும் தான்மா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அக்கா நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசணும்னு நான் சைலண்ட்டாக இருப்பேன், ஆனால் விஜயை பற்றி ஏதாவது இப்படி அவரை பற்றி தப்பாவோ அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ ஏதாவது பேசினேன், நான் யாருன்னு என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்க, அதுக்கப்புறம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடி உன் புருஷனை சொன்னால் உனக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும், என் புருஷனுக்கான மரியாதையும் கிடைக்கணும்ல, என் புருஷன் மாதிரி என் புருஷனுக்கு மட்டும் நீங்கள் ஏதோ மீன் தான் நாய்க்கு கொட்டுவாங்களே அந்த மாதிரி நாய் மாதிரி நடத்துறீங்க, அதை பார்த்துக்கிட்டு எனக்கு கோவம் வராதடி, உனக்கு மட்டும் இம்புட்டு கோவம் வருதில்ல அப்படின்ற மாதிரி கங்கா பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் விஜய் மட்டுமா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் மட்டும் இல்லைல்ல, கூடவே நிவனும் குமரும் மாமாவும் தானே போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. என்னமோ விஜய் மட்டுமே டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்துட்ட மாதிரி விஜயை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. சி, இதெல்லாம் ஓவராக தான் தெரியுது. இப்படியே போய்கிட்டு இருந்தா எங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது சாரதா கிட்ட கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு, கங்கா நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை கங்கா, என்ன கேசரி தானே செய்யணும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வேண்டாம்மா, வேண்டவே வேண்டாம், நான் இவ்வளோ சண்டை போட்டு அந்த கேசரியே செஞ்சு என் புருஷனுக்கு கொடுக்கணுமா என்ன, அப்படி ஒரு கேசரி எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கங்கா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து பால் பாயசம் செஞ்சு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துட்டு, அத்தை கங்காவுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை தம்பி அவள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து கங்காவுக்கு பால் பாயாசம் கொண்டு போகிறாங்க. கங்கா இந்த கங்கா பால் பாயாசம் அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த பாயாசமும் வேண்டாம், ஒரு கிளாஸ் விஷம் இருந்தால் எடுத்து வந்து கொடுங்க, குடிச்சிட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் கங்கா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லவும், ஏங்க பின்ன என்னங்க எப்படிங்க நான் பேச முடியும், நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கட் பண்ணி விடுறீங்க, எப்போவுமே என்னை எதிர்த்து பேசாத நீங்கள் இப்போல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க, நான் ஃபோன் பண்ணால் எப்போவுமே எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல, காவேரி மட்டும் ஃபோன் பண்ணால் காவேரியோட புருஷன் எப்படி எடுத்து பதில் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட மரியாதைக்காக இந்த வீட்டில் நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் உயிரோடு இருந்து என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே குமரன் இருந்துட்டு, கங்கா இங்கே பாரு கங்கா, நான் ஃபோனை எடுத்துருந்தா நீ கேள்வி கேட்டிருப்ப, எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பொய் சொல்ல தெரியாமல் உண்மையாக உளறிட்டுருப்பேன், பசுபதியோட பையனை கடத்தி வச்சிருக்குன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ பதட்டப்படுவ பயப்படுவன்றதுக்காக மட்டும்தான் நான் ஃபோனை அட்டன் பண்ணல கங்கா, ப்ளீஸ் கங்கா புரிஞ்சுக்கோ, உன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வழியாக குமரன் வந்து கங்காவை சமாதானம் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் காவேரியும் அதாவது ஹாஸ்பிட்டல் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது செக்கப்புக்காக, அத்தை நாங்கள் செக்கப்புக்கு போகணும் அத்தை அப்படின்னு சொல்லவும், சரிங்க தம்பி தாராளமாக போயிட்டு வாங்க அத்தை, நீங்களும் வரணும் அத்தை அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே கங்கா இருந்துட்டு, எங்களுக்குமே நாளைக்கு தான் செக்கப், நாங்களும் போகணும், நான் என் கூட அம்மா வரணும் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, ஏங்க அவங்க மட்டும் போயிட்டு வரட்டுங்க, நம்ம 2 பேருமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு சைடு இங்கே கங்கா குமரன் சாரதா ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் காவேரி ரெகுலராக இவங்க செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. செக்கப்புக்கு போயிட்டு குழந்தையெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்பவே சூப்பராக குழந்தை வந்து ஜாலியாக அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கிறதையுமே பார்க்குறாங்க. குழந்தையோட க்ரோத்துமே சூப்பராக இருக்குது, நல்லா வளர்ச்சி அப்படின்ற மாதிரி டாக்டருமே குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேப்லெட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அட்வைஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது வேலை விஷயமா நிறைய கம்பெனியில் சொல்லி வச்சுருப்பாங்க போல், இன்டர்வியூக்காக கால் பண்ணுறாங்க. இப்போது விஜய் ரொம்பவே ஆர்வமாகவும் ரொம்பவே ஃபோக்கஸாகவுமே அந்த வேலை விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கமாக போயிட்டு. இப்போது நம்ம காவேரி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே நின்று ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பசுபதியும் ராகவும் அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே பசுபதி வந்து காவேரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஓ நீ இங்கே தான் இருக்கியா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியும் ராகவும் அங்கே காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னம்மா காவேரி கர்ப்பமாக இருக்கேமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இப்போ உனக்கு என்ன, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானே இல்லைனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா உன் குழந்த பூமிக்கு வந்தா உன்னை விட நீ 8 அடினா அது 16 அடி தான், அதாவது சீறிக்கிட்டு வரும், அதனால தான் அதை அடியோட வெட்டி சாய்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், டே பசு என்ன பேசிக்கிட்டு இருக்க, என் குழந்தைய பற்றி ஏதாவது பேசினேன் வாய் பேசுறதுக்கு இருக்காது உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும், ஓ உடைச்சிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சுற்றி மொத்தையும் இருக்காங்களா, யாராவது பார்க்குறாங்களான்னு அதை
வாட்ச் பண்ணிவிட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கத்தி எடுத்து நம்ம காவேரி வயிற்றுலேயே குத்திடுறாங்க. காவேரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாங்க. இப்போது காவேரியோட சத்தம் கேட்டதுமே விஜய் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கவும் எங்கள் பசுபதி காவேரியை கத்தியால் குத்திட்டு காரை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. இப்போ பசுபதி ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, ராகவ் அந்த விஜய் நம்மளை பார்த்துருப்பானா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாப்பா, பார்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பாக கிளம்பி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக போயிடுறாங்க. இப்போது விஜய் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு காவேரி, ஐயோ யார் காவேரி உன்னை குத்துனது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேச முடியாமல் ரொம்பவே டயர்டில் பேசுகிறாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ரத்தமெல்லாம் நிறைய போயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போது ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் ஸ்கேனு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு தான் நாங்கள் எது ஒன்றும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது வீட்டில் உள்ள சாரதா, கங்கா, குமரன் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்து காவேரியை வந்து பார்க்குறாங்க. காவேரி இப்படி ஒரு நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு சாரதாவுக்கு பயங்கரமாக அழுக வருது. விஜய் தம்பி இப்படி ஆகிப்போச்சேப்பா, அம்மா யார் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பசுபதி தான் அத்தை இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். காவேரிக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆகட்டும், அவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் அத்தை, அவனை கொன்று போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு கூட போக தயாராக இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. இப்போது சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. கடவுளே, காவேரிக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர் வந்து உள்ளுக்கும் வெளிக்கும் வந்து போய்கிட்டே இருக்காங்க. செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் விஜய் இருந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் இப்படி உள்ளேயும் வெளியும் போய்கிட்டே இருக்கீங்களே, காவேரிக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, அவங்க 2 பேரும் உயிர் பொழைச்சி வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இப்போது டாக்டர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா கத்தி குத்து வந்து கர்ப்பப்பைக்கு கொஞ்சம் மேலேயே தான் குத்திருக்காங்க. கர்ப்பப்பைக்கும் அந்த கத்தி குத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எப்படியோ கடவுள் புண்ணியம் தான் இது. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க. அதாவது உயிர் பொழைச்சிருவாங்க. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லே தான் அப்சர்வேஷன்லே தான் இருக்கணும். அப்போ தான் அவங்க சேஃப்டியாக திரும்ப வர முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் லட்சக்கணக்கில் ரொம்பவே செலவாகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு, டாக்டர் அது எவ்வளோ வேணாலும் செலவாகட்டும், என் குழந்தையும் என் பொண்டாட்டிக்கும் எதுவும் ஆகக்கூடாது, காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சீரியஸ் தான், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லைன்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேண்டுதல் சாமிக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் அங்க பிரதர்ஷனம், அதுக்கப்புறம் மண்சோறுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கும்மிடிக்க நிறைவேற்றுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காவேரிக்கு ஓரளவுக்கு குணமாயிடுச்சு. குழந்தைக்குமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. காவேரியுமே இப்போது லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது டாக்டர் வந்து நீங்கள் இன்றைக்கி மட்டும் இருக்கலாம், இன்றைக்கி ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம காவேரி கிட்ட விஜய் இருந்துட்டு, காவேரி உனக்கு ஏதாவது வலிக்குதா காவேரி, இப்போ நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓகே தாங்க, நீங்கள் என்ன நினச்சி வருத்தப்படாதீங்க, இதுக்கு காரணமான அந்த பசுபதியை நம்ம சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். சாரதா இருந்துட்டு, ஹே காவேரி, முடிஞ்சதா இது இருக்கட்டும், நீ திரும்பவும் அவன்கிட்ட பிரச்சனை பண்ண போய் திரும்பவும் அவன் நம்மளை இப்போ ஏதாவது பண்ண இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். உனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம், எங்கேயாவது நம்ம போயிட்டு நம்ம பொழப்ப நடத்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் இருந்துட்டு, என்னத்த அவனுக்கு பயந்துன்னு நம்ம ஊரை விட்டே போகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேற என்ன தம்பி பண்ணுறது, அவன் நமக்கு நிம்மதி இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போது உயிரவே எடுக்கணும்னு சொல்லி துணிஞ்சிட்டான், இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனால் நம்ம எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. இப்போது விஜய் வந்து, சரிங்க அத்தை, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துப்போம், காவேரி இப்போ ரிலாக்ஸாக இருக்கணும், காவேரி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா செக்கப்பும் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது கங்கா வந்து காவேரியை பார்த்து, காவேரி உனக்கு இப்படி ஆனதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குடி, எதுவாக இருந்தாலும்
உன்னை பார்த்து நான் பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதுதான் உண்மை. விஜய்க்கு மட்டும் அம்மா மரியாதை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் விஜயும் நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன்டி. ஆனால் உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க கூடாதுடி. என்னை மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லவும், விடுக்கா அதெல்லாம் நான் ஒன்றுமே மனசில் வச்சுக்கல. நம்ம எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்க்கா. அது மட்டும் தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. குமரன்கிட்டேயும் சொல்கிறாங்க, காவேரிக்கு அந்த கடவுள் பெரிய பெரிய ஆபத்தை மட்டும்தான் கொடுக்குது, கடவுளுக்குமே மனசாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாங்க. இப்போ பசுபதி கிட்ட தான் நேராக போகிறாங்க. டே பசுபதி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் பொண்டாட்டியும் என் புள்ளியையும் எனக்கு இல்லாமல் பண்ணிடலான்னு நினச்சிடல, அது மட்டும் நடக்காது. நீ என்கிட்ட சரியான உதைய வாங்கிக்கிட்டு தான் போக போகிறேன், பார்க்குறேன். கண்டிப்பாக உன்னை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு